அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா 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 ஏகதந்தா விக்னமே வக்ரதந்தாதிமுகி தன்னோ தந்தி பிரதிதே சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திருமகை கௌரி நாராயணி நமஸ்தே. மகர ராசிக்கு இந்த வாரத்துக்குண்டான பலன் 29/3/2026 முதல் 4/4/2026 வரை, பங்குனி மாதம் 15 முதல் பங்குனி மாதம் 21ஆம் தேதி வரை இந்த மாதத்துக்குண்டான இந்த வாரத்துக்குண்டான கிரக நிலவரம். ஆகவே உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல ரொம்ப அருமையாக முயற்சி ஸ்தானத்துல இருந்து அனுகிரகம் செய்து கொண்டே இருக்குது. ஒரு கிரகம் நம்மளுக்கு போதும் சொல்லுவோம், 9 கிரகம் நம்மளுக்கு இருக்குது. ஒரு ஆள் பலம் பெற்றாலே அந்த காரகத்துவ வழியால நம்மளுக்கு ஜெயம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல குரு. குரு பலன் இல்லையேன்னு கவலை தேவையில்லை. சித்திரை மாசத்துக்கு மேல உங்களுக்கு குரு பலன் மே மாசம் குரு பலன் வந்துடும் வைகாசியில. ஆகவே திருமண பாக்கியத்துக்குண்டான தயாராகிடுது. நீங்க தொழில் நல்ல மேன்மை அடையும். மனசோர்வு மட்டும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மனதிலே ஒரு கலக்கம், போன இடத்துல எல்லாம் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன தடை உண்டாகுது, அதனால் நம்மளுக்கு ஒரு அவமானமா அப்படிங்கிறது உண்டாகும். வண்டி வாகனத்துல சற்று ஜாக்கிரதையா இருந்து வருவது சிறந்தது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புத பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து தன பிராத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்ப நம்ம நேற்று வரைக்கும் வேலை தேடிக்கொண்டே இருந்தோம், டக்குன்னு ஒரு வேலை கிடைச்சிடும் இந்த வாரத்துல. அவை இந்த வேலை அமையக்கூடிய தன்மை நீண்ட காலமாக இருப்பினும் இந்த ஒரு 2 நாள் செவ்வாய்க்கிழமை வரை உங்க ராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:40 முதல் செவ்வாய்க்கிழமை இரவு 9:51 வரை உங்க ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆகவே சற்று ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விதமான மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடு யாருடையும் ஷேர் செய்து கொள்ளக்கூடாது. நிம்மதியாக இருக்கணும். அப்படிங்கிறது ஒரு ஓய்வு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திராஷ்டம காலத்துல. அப்ப உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறையும் போது சந்திராஷ்டமம் இருப்பினும் பாதகமா சாதகமா அப்படின்னு நம்ம இருக்கும்போது இரண்டுமே கலந்து கொடுக்கக்கூடிய தன்மை. அதனால ஒரு சின்ன வாகனம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வைக்கணும். வாகனத்தில் செல்லும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்களே டிரைவிங் பண்ணக்கூடாது, ஒரு ஆள் வைத்து டிரைவிங் பண்ணுங்க. இந்த 2 நாள் மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். மனக்காரகன் 8ல் மறையும் போது மனதில் ஒரு ஐயப்பாடு, வேலையே நடக்காது, டென்ஷன், படபடப்பு அத்தனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால சற்று நிதானித்து செயலாற்றுவது சிறந்தது. சந்திரனால் நம்மளுக்கு ஒரு சந்திராஷ்டமம். அப்போ ஒரு கிரகம் பலம் பெற்றா போதுமேன்னு சொன்னீங்களா அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு ருதனையாக இருந்தாலும் மனக்காரகன் சொல்லக்கூடியது மனதிலே ஏற்படக்கூடிய விளைவு தடுக்க முடியாது. அப்ப சனி நாள் இருக்கும் ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல. அப்ப உங்க முயற்சி விடாமுயற்சி உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். தூரதேச பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். நீண்ட காலமாக வெளியூர் சென்று வரணும், வெளியூர்ல ஒரு சுற்றுலா சென்று வரணும் அப்படின்னு எண்ணம் பூர்த்தி ஆகக்கூடிய காலம். அது வருஷக்கணக்கு நம்ம எங்கேயும் போகவே இல்லை, அவை போயிட்டு வரணுங்கிறது ஒரு உறுதி செய்து கொண்டு அதுக்குண்டான முயற்சிகள் நீங்க ஈடுபடக்கூடிய தன்மை. ஆகவே இந்த காலத்தில் பரீட்சை நெருங்கக்கூடிய காலம். நல்ல பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு ஞாபக சக்தி கிடைக்கும். ராகு பகவான் புத பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதால ஞாபகத்திறன் அதிகரிக்கும். ஆகவே அந்த ஞாபகத்திறத்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய தன்மை, நல்ல பாஸ் ஆகிடுவாங்க, நல்ல மதிப்பெண் கிடைக்கும், சமூக அந்தஸ்து கிடைக்கும். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருந்து வருவது கால சிறந்த பலன் கொடுக்கும். சுக்கிர பகவான் 4ஆம் இடம் இருந்து கொண்டு அவருடைய அனுகிரகத்தால் நம்மளுக்கு 10ஆம் பார்வை பார்க்கும்போது தொழில் மேன்மையடையும், இடம் மாற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கிடைக்கும். ஆகவே சக ஊழியர்கிட்ட மட்டும் சற்று ஜாக்கிரதையாக இருந்து வருவதே சிறந்தது. நம்ம கூட வேலை செய்யறவங்க நம்மளுக்கு ஒரு பகையாளியாக இருந்தால் நம்மளுக்கு வேலை செய்ய விடாம நமக்கு டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பாங்க.
அது மட்டும் சற்று ஜாக்கிரதையாக இருந்து இந்த மகர ராசிக்காரர்கள், இந்த ராகு எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன வேறு ரூபத்துல தடை தாமதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே நிதானித்து செயலாற்றினாலே போதுமானது. அதனால இந்த தினம் அம்பிகை வழிபாடு செய்து வருவது, விஷ்ணு பகவான் மனதார வேண்டி வருவது நல்ல பலன் கொடுக்கும். பைரவரை போய் தரிசனம் செய்து வாருங்கள். ஆகவே பைரவ பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு அல்லது பைரவர் ஆலயம் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நன்மையை நடக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா வாழ்க. நன்றி, வணக்கம்.